ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஜன தேவையிலுள்ள ஜனங்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். ரோமர் 16வது அதிகாரம் 16வது வசனம். மிகவும் பிரசித்தி பெற்ற விளையாட்டு செய்தி பத்திரிகையாளர் டேவ் கிண்ட்ரேட் பல முக்கியமான போட்டிகளையும் சாதனைகளையும் முகமது அலியின் சுய சரித்திரத்தையும் தொகுத்து எழுதியுள்ளார். பணி ஓய்வு பெற்ற பின் சலித்து போன அவர் அருகே இருந்த பள்ளியில் பெண்களுக்கான கூடைப்பந்து போட்டிகளை காண செல்வார். விரைவில் அந்த ஒவ்வொரு போட்டியை குறித்தும் எழுதி இணையத்தில் வெளியிட துவங்கினார். டேவின் தாயாரும் பேரனும் அடுத்தடுத்து இறந்து போக அவருடைய மனைவியும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டார். இந்த சூழலில் அவர் எழுதி வந்த அந்த கூடைப்பந்து விளையாட்டு குழுவினரால் சமூக பொறுப்பும் வாழ்வின் நோக்கமும் பெற்று ஊக்கமடைந்தார். இவருக்கு அவர்கள் தேவைப்பட்டனர், அவர்களுக்கும் இவர் தேவைப்பட்டார். என் வாழ்வே இருளடைந்திருந்த போது இந்த கூடைப்பந்து அணியினர் தான் எனக்கு வெளிச்சமாய் இருந்தார்கள் என்று டேவ் கூறினார். இவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு நிருபர் எப்படி ஒரு கூடைப்பந்து விளையாட்டு குழுவை சார்ந்து கொள்ளும்படி மாறினார்? அப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் மிஷனரி பயணத்தில் தான் சந்தித்தவர்களின் ஐக்கியத்தை சார்ந்து கொண்டார். தன்னுடைய நிருபத்தின் முடிவுரையில் பவுல் குறிப்பிட்டு வாழ்த்திய நபர்களை கவனித்தீர்களா? ரோமர் 16வது அதிகாரம் 3-15 வரை, என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாய் இருக்கிற அன்ட்ரோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். வசனம் 7 என்று எழுதினார். கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். வசனம் 8 என்றார். அவர் சுமார் 25 நபர்களுக்கு மேலானவர்களை குறிப்பிடுகிறார். இவர்களில் அநேகரை குறித்து வேதத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் பவுலுக்கு இவர்கள் தேவைப்பட்டனர். நீங்கள் யாரை சார்ந்திருக்கின்றீர்கள்? உங்கள் சபையிலிருந்து இதை துவங்குங்கள். அங்கே யாருடைய வாழ்வாவது இருண்டுள்ளதா? இயேசுவிடம் அவர்களை நடத்தும் வெளிச்சமாக தேவன் உங்களை நடத்துவாராக. அவர்கள் ஒரு நாள் உங்களுக்கும் பயன்படுவார்கள். கூறினவர் மைக் விட்மர். நீங்கள் நம்பக்கூடிய உங்களுக்கு பரிச்சயமானவர்கள் யார்? அதுபோன்ற நண்பர்களை தேவனிடம் கேளுங்கள். நீங்கள் அப்படிப்பட்ட நண்பராய் எப்படி மாறுவீர்கள்? பிதாவே, இயேசு எனக்கு நண்பராய் இருக்கிறது போல நானும் நல்ல நண்பனாய் இருக்க எனக்கு உதவும் என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.